Welcome back to Madan's Tnpsc circle. Okay, so இந்த வீடியோவில் வந்துட்டு யூனிட் 8ஓட கண்டினியூஷன் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 8 ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ லைவில் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் ட்ரெயின் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்ட்ரெஸ் ட்ரெயின் கர்வ் அதை பற்றி வந்துட்டு பார்க்கலாம். எலாஸ்டிசிட்டி ப்ளஸ் யூனிட் 8ல் வந்துட்டு வேறு என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் வர மாதிரி தான் இந்த வீடியோ வந்துட்டு கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ இதில் ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு ஸ்ட்ரெயின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்துட்டு மைல்டு ஸ்டீல். ஓகேங்களா? அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பாயிண்டில் தான் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரெண்டுமே ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்டில் ஹூக்ஸ்லா வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கு மைல் ஸ்டீல். ஸோ லோடு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஒரு பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் ஏ, இதுதான் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொபோஷனல் லிமிட் ஏ. ஓகேங்களா? ப்ரொபோஷனல் லிமிட் அப்படின்னா இட் இஸ் த ரீஜியன் வேர் த curve obeys Hooke's law. Hooke's law என்னது? Hooke's law என்னது? Stress is directly proportional to strain. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் stress is directly proportional to strain அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஏ பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதை தான் நம்ம யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது முன்னாடியே பார்த்தது. ஸோ ஏ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு லோடு கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எது அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். ஓகேங்களா? ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் அந்த இதில் தான் ஹூக்ஸ் லாவை ஒபே பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் போகிற பாயிண்ட் எலாஸ்டிக் லிமிட். ஓகேங்களா? எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா இப்போ இந்த இதை இந்த பாரில் இது கொடுக்குறாங்கல்ல, ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கல்ல. இப்போ இதை தாண்டி இந்த ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டை தாண்டி இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ அதுதான் பி. ஓகேங்களா? அந்த பி பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட். ஓகே, எலாஸ்டிக் லிமிட் அதாவது இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் லோடு கொடுத்து விட்டுட்டாங்கன்னா திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். ஓகேங்களா? அதோட ஒரிஜினல் ஷேப் என்னவோ அந்த இதுக்கு போயிடும் ஆஸ் அ ரப்பர் பேண்ட். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் அட் விச் மெட்டீரியல் என்னது ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஓகே, ஸோ இல்லைன்னா எப்படியும் சொல்லலாம் மேக்ஸிமம் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் a material can withstand without any permanent deformation. Without any permanent deformation. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம லோடு கொடுத்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கே போயிடும். அந்த கம்பி இப்போ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க அப்படின்னா இழுத்துட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் இழுத்துட்டு விட்டாங்கன்னா திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கே போயிடும். ஓகேங்களா? வித்தவுட் எனி permanent deformation upon removal of load. ஓகே, ஸோ இல்லைன்னா எப்படியும் சொல்லுவாங்க பாயிண்ட் at which material returns to its original position. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட். ஓகேங்களா? ரப்பர் பேண்ட் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஒரிஜினல் பொசிஷன் when the acting load is removed. ஓகேங்களா? acting load is removed. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட். ஓகேங்களா? சொல்லியிருப்பேன்.
ஸோ அது எவ்வளோ தூரம் இழுத்ததுக்கப்புறம் விட்டோம்னா திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்க்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம லோட் அப்ளை பண்ணி இந்த பி பாயிண்ட் வரைக்கும் வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி இதோட ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துடும். ஓகேங்களா? திருப்பி இதோட ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி போயிருச்சு அப்படின்னா இதை தாண்டி போயிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹை ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் ஹை ஆகி ஸோ இதுதான் பாயிண்ட் சி. ஓகேங்களா? பாயிண்ட் சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் ஈல்டு பாயிண்ட். ஓகேங்களா? பாயிண்ட் சி அண்ட் டி ஈல்டு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஈல்டு பாயிண்ட்ஸ் அடுத்தது. ஓகேங்களா? இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு அப்பர் ஈல்டு பாயிண்ட். அப்பர் ஈல்டு பாயிண்ட் அதுதான் சி. அப்பர் ஈல்டு பாயிண்ட் தான் சி. ஓகேங்களா? அப்பர் ஈல்டு பாயிண்ட் அதுதான் சி. ஸோ இந்த பாயிண்ட் சி இதுல தான் இந்த பாயிண்ட் சில தான் இந்த மெட்டீரியல் டிஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் where the material starts deforming. ஓகேங்களா? starts deforming. இது நான் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு அப்போ நீங்கள் என்ன சார் இதுல இருந்து இவ்வளோ கேப் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே ஒரு மைண்ட், ஏன்னா நான் கையில் வரைகிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். ஸோ பிக்கு அடுத்த பாயிண்ட் இங்கே சியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் பக்கத்தில் வரும். ஓகேங்களா? இன்னும் பக்கத்தில் வரும். ஸோ நான் இதுக்காக போட்டிருக்கேன். இன்னும் பக்கத்தில் வரும், ரொம்ப பக்கத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் இது சி. ஓகேங்களா? இது சி. சி தான் அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்பர் ஈல்டு பாயிண்ட். ரைட்டா? ஓகே, அப்பர் ஈல்டு பாயிண்ட். ஸோ இது பக்கத்துலேயே லோயர் ஈல்டு பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது பக்கத்தில் இப்படி இப்படி கம்மியாகும். ஓகேங்களா? கம்மியாகிறப்ப ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். ஓகேங்களா? பாயிண்ட் டி. ஓகேங்களா? பாயிண்ட் டி. ஸோ இது பாயிண்ட் சி, இது பாயிண்ட் டி. கொஞ்சம் நல்லா வரைஞ்சுங்க. ஓகேங்களா? சி பாயிண்ட் டி. ஓகேங்களா? டி தான் லோயர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? லோயர் ஈல்டு பாயிண்ட். லோயர் ஈல்டு பாயிண்ட் டி. ஓகேங்களா? லோயர் ஈல்டு பாயிண்ட் டி. ஸோ இதுவும் இதுல டோட்டலா அது the மெட்டீரியல் continues to deform. ஓகே, continues to deform ஆயிட்டே இருக்கும் இந்த பாயிண்ட்லயும். ஓகேங்களா? பட் என்ன அப்படின்னா வித் லிட்டில் ஆர் லோட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நோ இன்க்ரீஸ் இன் லோட். லிட்டில் ஆர் நோ இன்க்ரீஸ் இன் லோடு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வரைக்கும் இது பண்ணியிருக்கவே மாட்டாங்க. லோட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த சி பாயிண்ட்டை தாண்டினோடனே இட் ஸ்டார்ட்ஸ் அதாவே டிஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டி பாயிண்ட் டி இஸ் டேக்கன் as yield strength. ஓகேங்களா? yield strength அதான் yield strength. ஒரு yield strength அதாவது ஒரு பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அதோட ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? அப்படின்னு எதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா இந்த பாயிண்ட் டி. ஓகேங்களா? பாயிண்ட் டி தான் yield strength. டிசைன் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யூஸ்டு ஃபார் டிசைன் பர்பஸ். இதை இந்த பாயிண்ட்டை தான் yield strength அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிசைன் பர்பஸ் எதுக்குன்னா டக்டைல் மெட்டீரியல்ஸ்க்கு. ஓகேங்களா? வளையும்ல டக்டைல் மெட்டீரியல்ஸுக்கு இந்த பாயிண்ட் தான் yield strength அப்படின்னு எடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி ஜோன். ஓகேங்களா? பிளாஸ்டிசிட்டி ஜோன் எது அப்படின்னா ஸோ இந்த டி வரைக்கும் சாரி, இப்போ இந்த சில இருந்து இப்படியே டி வருது. இந்த டில இருந்து இதுக்கப்புறம் இப்படியே நேராக வரும். ஓகேங்களா? இ வரைக்கும்.
இந்த D to E வந்துட்டு இட் இஸ் அ பிளாஸ்டிசிட்டி ஜோன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பிளாஸ்டிசிட்டி ஜோன் அப்படின்னா வந்துட்டு தேர் வில் நாட் பி எனி டிஃபர்மேஷன். எந்த டிஃபர்மேஷனுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? நார்மலா அந்த லோடு என்ன குடுத்தாலுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி ஜோன். ஓகேங்களா? பிளாஸ்டிசிட்டி ஜோன். ஸோ D to E பிளாஸ்டிசிட்டி ஜோன். ஓகேங்களா? பிளாஸ்டிசிட்டி ஜோன். பிளாஸ்டிசிட்டி ஜோன் அப்படின்னா வந்துட்டு there will not be any deformation from D to E. ஓகேங்களா? D to E வரைக்கும் எந்த டிஃபர்மேஷனுமே வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு since இதையும் எழுதிங்க. since the material reaches its plasticity limit. பிளாஸ்டிசிட்டி லிமிட் இல்லைனா ஜோன் அப்படிம்பாங்க. சென்சிட்டி அதோட பிளாஸ்டிசிட்டி லிமிட்டை அது ரீச் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தரா எதுவும் ஆகாது. ஓகேங்களா? அந்த ஜோன்ல அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஜோன் இப்படியே போயிட்டு இருக்குமா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ஈல இருந்து டக்குன்னு வந்துட்டு ஒரு ரைஸ் வந்துட்டு இருக்கும். ஒரு ரைஸ். ஓகேங்களா? ஒரு எஃப். ரைட்டா? எஃப். அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு லோ. ஓகே. எஃப் டக்குன்னு வந்துட்டு ஒரு லோ. ஜி. ரைட்டா? ஸோ எஃப் தான் வந்துட்டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு எஃப். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு எஃப். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அது பியர் பண்றது. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பிஃபோர் ஃபெயிலியர். பிஃபோர் ஃபெயிலியர். ஓகேங்களா? அது ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடினா உடையறதுக்கு முன்னாடி. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தட் மெட்டீரியல் கேன் வித்ஸ்டாண்ட். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு எஃப். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான் தான் இருக்கும். ஓகேங்களா? ஹையஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு இதாக தான் இருக்கும். இட் இஸ் த highest point in stress strain curve. Highest point in stress strain curve. Okay. ஸோ அப்போ ஜி என்ன அப்படின்னா வந்துட்டு ஜி தான் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ராக்சர் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட். அதுதான் வந்துட்டு ஜி. ஃப்ராக்சர் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா பாயிண்ட் அட் விச் failure of material takes place. Failure of material takes place. ஓகே. அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு ஃப்ராக்சர் பாயிண்ட் இல்லைனா பிரேக்கிங் பாயிண்ட். அதில் தான் ஃபைனலாக வந்துட்டு ரப்சர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் இருக்கிற வந்துட்டு பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ வந்துட்டு ப்ரொபோஷனல் லிமிட்டு, அடுத்தது வந்துட்டு எலாஸ்டிக் லிமிட்டு, ஈல்டு பாயிண்ட்ல 2 சிடின்னு வரும். அப்பர் ஈல்டு லோயர் ஈல்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டிடி வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி ஜோன், எந்த டிஃபர்மேஷனும் இருக்காது. ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா லாஸ்ட் அது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அது வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து ஜி வந்துட்டு பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல வந்துட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இந்த இதில் வந்துட்டு அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒன்று ஒரு ஒரு டேர்ம். அல்டிமேட்
டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்னா இங்க இருக்க மாதிரியே தான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம்ல. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டியூரிங் டென்சைல் லோடிங் கண்டிஷனில். ஓகேங்களா, டென்சைல் லோடிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அந்த டைமில் இருக்கிறது தான் வந்துட்டு அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். இதுதான் வந்துட்டு யூடிஎஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, யூடிஎஸ் அப்படிம்பாங்க. யூடிஎஸ் சம்டைம்ஸ் ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு கேட்கலாம். ஓகே, யூடிஎஸ் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ இன்னொன்று வந்துட்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஒன்று போடணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆர் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஆர் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஒவ்வொரு பொருளுக்கும் வந்துட்டு இருக்கும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா, ஈல்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஓகே, ஈல்டு ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்துட்டு அந்த இது டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா, அது டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகே, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்துட்டு இட் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூ. எப்பயுமே வந்துட்டு கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபேக்டர் ஆஃப் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி இது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேங்களா, ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இதோட வந்துட்டு கண்டினியூஷன். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு ரெண்டே இது மட்டும் பார்க்கலாம். என்னன்னா வந்துட்டு எலாஸ்டிசிட்டி, இன்னொன்று வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிக் லிமிட் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஓகேங்களா, இந்த எலாஸ்டிக் லிமிட் இந்த டயக்ராம்லேயே வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஒரு இதால் வந்துட்டு எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதுதான் வந்துட்டு எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் எழுதிடலாம். பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா வந்துட்டு சாரி, ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால வந்துட்டு ஒரு மெட்டீரியல்னால வந்துட்டு டிஃபார்ம் ஆக முடியுது. ஓகேங்களா, டிஃபார்ம் ஆக முடியுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் டிஃபார்ம் ஆன ஷேப்லேயே வந்துட்டு இருக்க முடியுது அப்படின்னா வந்துட்டு ஸோ அதுதான் வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா, ஸோ பிளாஸ்டிசிட்டினா இப்போ நம்ம பிளாஸ்டிக்கை வந்துட்டு இது பண்ணுறோம்ல, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை மெல்ட் பண்ணதை ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஷேப் பண்ணுறோம். ஷேப் பண்ணால் அதே ஷேப்லேயே வந்துட்டு இருந்துடும் பிளாஸ்டிக். ஸோ அதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் to undergo property of a material to undergo permanent deformation. ஓகேங்களா, permanent deformation when subjected to a external force. When subjected to an external force and to retain that deformation. ஓகே, எப்போ லோட் எடுத்ததுக்கு அப்புறமும் ஈவன் ஆஃப்டர் த லோட் இஸ் ரிமூவ்டு. ஓகேங்களா, லோடை எடுத்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக இந்த பிளாஸ்டிக்ஸை ஜென்ரலாகவே பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா, தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ், தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு பிளாஸ்டிக்ஸை ஜென்ரலாக பிரிப்பாங்க. ஓகே,
நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி. ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரலாக 2 டைப்பாக வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்க்கு போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, இட் இஸ் அ பாயிண்ட் இன் எவ்ரி ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு இருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு அதோட எல்லா டோட்டல் லோடுமே வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பாயிண்ட் த்ரூ விச் த ஹோல் வெயிட் ஆஃப் அ பாடி இஸ் அசியூம் டு ஆக்ட். ஓகேங்களா, பாயிண்ட் த்ரூ which the whole weight of a body is assumed to act. assumed to act. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா, ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த சென்ட்ராய்டு, இன்னொன்று வந்துட்டு சென்ட்ராய்டு அப்படின்றது. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ 3D ஷேப்ஸுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ அதுக்கு பேர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதே வந்துட்டு ஒரு ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அப்படின்னு வந்துட்டு நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அதுதான் வந்துட்டு சென்ட்ராய்டு. ஓகே, ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சாரி, டேபிள் ரொம்ப ஆடிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 3 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, கால்குலேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் கன்சிடரேஷன். ஜாமெட்ரிக்கல் கன்சிடரேஷன். ஸோ இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பை மொமெண்ட்ஸ். ஸோ அதோட மொமெண்ட்ஸை வச்சு வந்துட்டு எடுக்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா, மொமெண்ட்ஸை வச்சு எடுக்கிறது. ஸோ மூணாவது மெத்தட் வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, ஜென்ரலாக ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இதோட சென்டர். ஓகேங்களா, இப்போ நம்ம பாடி வெயிட் இருக்கு அப்படின்னா அந்த பாடி வெயிட் வந்துட்டு கால் மூலியமா 2 கால்லையும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்துட்டு ஆக்ட் ஆகும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்கொயருக்கு வந்துட்டு இதோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் அதோட இது. ஓகேங்களா, ஸோ லோடு வந்துட்டு இதோட சென்டர்ல இருந்துட்டு கீழே வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சர்க்கிள், இந்த ஸ்கொயருக்குலாம் பார்க்கறது அதுக்கு பேர் தான் வந்துட்டு சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதாவது 2D ஷேப்ஸுக்கு. ஓகேங்களா, ஒரு பிளேன் ஷேப்ஸுக்கு நம்ம பார்க்கறது வந்துட்டு சென்ட்ராய்டு. ஓகேங்களா, ஒரு பாடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஜென்ரலாக ஒரு பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் சிஜின்னு போட்டுக்க. சிஜி ஆஃப் சர்க்கிள் எங்க அப்படின்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்க்கிளுக்கு வந்துட்டு இட்ஸ் சென்டர். ஓகே, அதோட சென்டர்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அதோட சென்டர். ஸோ அதை தான் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, இப்போ இருக்கா சர்க்கிள். ஸோ இதோட சென்டர்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இதோட சென்டர்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு அவங்க சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா, இந்த சென்டர்ல வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இதை பிரிப்பாங்க சிமெட்ரியா. அப்படி ரெண்டா வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா, மேலே கொஞ்சம் வளைஞ்சு போச்சு.
ஓகே இப்படி வந்துட்டு பிரிப்பாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு இது எக்ஸ் ஆக்சிஸில் ஓகேங்களா, இது எக்ஸ் ஆக்சிஸில், இது எக்ஸ் ஆக்சிஸ், இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி வர்றது இது எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. அதே இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி இந்த வெர்டிக்கலாக இது வர்றது பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ் ஓகேங்களா. ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த அவுட்டர் வரைக்கும் இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த சென்டர் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட அவுட்டர் வரைக்கும், இப்போ இந்த சென்டர்லேருந்து இதோட அவுட்டர் வரைக்கும், அப்போ இதை வச்சு என்னன்னா எக்ஸ் பார் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இந்த இது ஒய் பார், இது எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் பார் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு டி பை டூ. டினா வந்துட்டு டயா ஓகேங்களா, டயா. ஸோ இதோட டயா வந்துட்டு டி, இதோட டோட்டல் டயா வந்துட்டு டி ஓகேங்களா, டி. ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு டி பை டூ. அதே வந்துட்டு ஒய் பார் கேட்பாங்க, ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு டி பை டூ அப்படின்னு வந்துட்டு வரும். இதான் வந்துட்டு சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் பார் கமா ஒய் பார் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ், சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் ஓகே. ஸோ சென்டர் ஆஃப் த அதாவது சிஜி ஆஃப் சர்க்கிள் என்னன்னா அதோட சென்டரில் தான் இருக்கும் ஓகேங்களா, சென்டரில் தான் வந்துட்டு இருக்கும் ஓகே. பட் அதை ஃபார்முலா அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா எக்ஸ் பார் ஒய் பார், எக்ஸ் பார் வந்துட்டு டி பை டூ, ஒய் பார் வந்துட்டு டி பை டூ ஓகேங்களா. ஸோ ஏரியா சர்க்கிளோட தெரியும் பை ஆர் ஸ்கொயர் பை டூ. ஸோ வேற வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபார் சிஜி ஃபார் ஸ்கொயர் ஓகேங்களா, ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அது எங்கே அப்படின்னா வேர் த டயகனல் மீட்ஸ், வேர் த டயகனல் மீட்ஸ் ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுதான் ஓகேங்களா, இப்படி தான் வரும். ஸோ இதுதான் சிஜி, இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு சிஜி. ஸோ சேம் இப்போ நம்ம சர்க்கிளில் இது பண்ண மாதிரியே வந்துட்டு இதுக்கு என்ன எடுப்போம்னா எக்ஸ் பார், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த அவுட்டர் வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு எக்ஸ் பார். அதே இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த அவுட்டர் வரைக்கும் எடுப்போம். ஸோ இது வந்துட்டு ஒய் பார். இதான் வந்துட்டு சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர் ஓகேங்களா. இந்த சென்டர் பாயிண்ட் ஜி, இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ இதுக்கு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா இது ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கு வந்துட்டு சைடு எல்லாமே ஏன்னு இருக்கும். அப்போ ஸ்கொயரில் பாதினா ஏ பை டூ. ஸோ ஒய் பாரும் இதுக்கு எவ்வளோ, ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பை டூ அப்படின்னு வரும். ஸோ இதே ரெக்டாங்கிளுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஓகே, ரெக்டாங்கிளுக்கு எடுக்கிறோம். ஸோ இது ஏ சைடு, இது பி. ஸோ ரெக்டாங்கிளுக்கும் வந்துட்டு அதே மாதிரி சென்டரில் தான் வரும் ஓகேங்களா, சென்டர் பாயிண்ட் ஓகே, சென்டர் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ஜி. ஸோ அதே மாதிரி எக்ஸ் பார் வரும் ஓகேங்களா, எக்ஸ் பார். ஸோ ஒய் பார் இங்கே வரும் ஓகே. ஸோ எக்ஸ் பார் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு பி பை டூ, ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பை டூ அப்படின்னு வரும் ஓகே. ஸோ ஏ பை டூ பி பை டூ அப்படின்னு வந்துட்டு வரும் ஓகே. ஸோ இதே மாதிரி தான் பேரலோகிராம்க்கும் ஓகேங்களா. ஸோ இதில் எங்கே இருக்கும் அப்படின்னா வேர் த டயக்னல் மீட்ஸ், டயக்னல் மீட் ஆகிற இடத்துல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே. ஸோ அதே ஸோ இப்போ அதே ஒரு ட்ரையாங்கிள், சிஜி ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பாயிண்ட்ஸ் வேர் த மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் மீட் ஓகேங்களா. அந்த ட்ரையாங்கிளோட மீடியன்ஸ் வந்துட்டு எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே வரையலாம் ஓகே.
ஓகே ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடம் இதுதான் அந்த இந்த இடத்துல தான் வந்துட்டு அதோட இது வந்துட்டு மீடியன்ஸ் வந்துட்டு மீட் ஆகும். ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு ஜி, இதுதான் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இது வந்துட்டு பி, நம்ம ஹெச் நமக்கு தெரியும், இது ஹைட்டு, இது பேஸ், இது பேஸ். ஸோ இப்போ எக்ஸ் பார் வந்துட்டு எடுப்பாங்க. அதே எக்ஸ் பார் எடுத்தாங்கன்னா இங்கேருந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரைக்கும் இது எக்ஸ் பார். ஸோ அதே ஒய் பார் எடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கே வரும் ஒய் பார். ஸோ அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸோ மீடியன்ஸ் மீட் அப்படின்னா 3 மீடியன் இருக்கு. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு பி பை 2 ஒய் பி பை 3 சாரி. ஓகேங்களா, பி பை 3 3 மீடியன் இருக்கனால பி பை 3 y bar is equal to என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு h by 3. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இல்லை சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே தான். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்துட்டு இதை போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ இதே வந்துட்டு ஒரு சிஜி ஆஃப் ஒரு செமி சர்க்கிள் அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, செமி சர்க்கிள் சர்க்கிள் பார்த்தாச்சு. ஓகேங்களா, செமி சர்க்கிள் முக்கியமான இதுக்கு மட்டும்தான் வந்துட்டு. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா இஸ் அட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் சென்டர். ஓகேங்களா, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் சென்டர். ஸோ ஒரு செமி சர்க்கிள். ஓகே, ஒரு செமி சர்க்கிள் வந்துட்டு வரைகிறோம். ஓகேங்களா, ஸோ செமி சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதே மாதிரியே தான் ரெண்டு வரும் உங்களுக்கு. இதோட சென்டர் பாயிண்ட் ஸோ அட் அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட் சென்டர். ஸோ இதோட சென்டர் இங்கே, இதுல இருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே தான் வந்துட்டு இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ சேம். அப்போ இதோட இது எக்ஸ் பார் இது. ஸோ இங்கே வந்துட்டு ஒய் பார் வரும். ஓகே, ஒய் பார். ஸோ இது தெரியும். அப்போ எக்ஸ் பார் அப்படின்னா இது டோட்டல் வந்துட்டு டி டயா தான். அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு டி பை 2. ஓகேங்களா, டி பை 2. அப்போ ஒய் பார் வந்துட்டு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஒய் பார் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு தெரியாது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு 4r டிவைடட் பை 3 பை அப்படின்னு வரும். ஓகேங்களா, 4r டிவைடட் பை 3 பை. ஓகே, செமி சர்க்கிள்க்கு வந்துட்டு 4r டிவைடட் பை 3 பை அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஓகே. ஸோ வேற என்ன ஷேப்பு? ஸோ முக்கியமான ஷேப்ஸுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸ். ஓகேங்களா, அதனால் இதுக்கெல்லாம் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுங்க. ஓகே, இதோட சென்ட்ராய்டும் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ இதே வந்துட்டு இது ஜஸ்ட் வந்துட்டு ஃபார் இயர் சிஜி ஆஃப் அ ட்ரபீசியம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரபீசியம். ஓகேங்களா, சிஜி ஆஃப் அ ட்ரபீசியம். ஸோ அட் அ டிஸ்டன்ஸ் மெஷர்டு ஃப்ரம் பேஸ் பி. பேஸில் இருந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. ட்ரபீசியத்தில் வந்துட்டு 2 சைட்ஸ் பேரலாக இருக்கும். ஓகேங்களா, 2 சைட்ஸ் பேரலல். ஓகேங்களா, 2 சைடு வந்துட்டு பேரலாக இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இது போதும், இந்த இது போதும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு போதும். ஓகேங்களா, ஸோ வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு நிமிஷம்.
அதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேனான்னு பார்த்துக்கிறேன். ஸோ சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிங்க ஓகேங்களா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இஃப் இல்லைனா இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் சப்போர்ட்டட் at its CG, so then it will be perfectly balanced. It will be perfectly balanced. ஓகேங்களா, அதுக்கப்புறம் and there will not be there will be no tendency to rotate. No tendency to rotate பண்ணுறதுக்கு அதுக்கு வந்துட்டு வாய்ப்பே இருக்காது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இதோட வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் மெயினாக, அதெல்லாம் வந்துட்டு மெயினாக சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து தான். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் எது வரும், பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், தென் டேம்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வெஹிக்கிளோட டிசைன் ஓகேங்களா, வெஹிக்கிள் டிசைன் ஓகே, வெஹிக்கிள் டிசைன். ஸோ கார், பஸ், ஸோ கிரேன்ஸு, ஜேசிபி, ஜூனியர் கிளைம்பிங் பொக்லைன், அது ஸோ வாட் எவர் இட் இஸ் எக்ஸட்ரா எல்லாமே வந்துட்டு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்பி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ முக்கியமானது வந்துட்டு ஷிப் ஸ்டெபிலிட்டி. ஷிப்போட ஸ்டெபிலிட்டி வந்துட்டு இட் பிரைமரிலி டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகேங்களா. ஷிப் ஸ்டெபிலிட்டி நிறைய எல்லாமே ஓகே, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து தான் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் மிஷின்ஸ் எஃபர்ட் லோட் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ சிம்பிள் மிஷின்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் அதில் வந்துட்டு ஒரு பார்ட் இல்லைனா ரெண்டு பார்ட் வந்துட்டு வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை வந்துட்டு முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்துட்டு மிஷின் ஓகேங்களா. அது பேர் தான், அதை தான் வந்துட்டு மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அதோட டெஃபினேஷன் இருந்துச்சு காணும், ஒரே நிமிஷம்ப்பா. ஸோ சிம்பிள் மிஷின்ஸ் அப்படின்னா வந்துட்டு மிஷின் இஸ் அ டூல் கண்டெய்னிங் one or more parts that uses energy to perform an intended action. Okay, intended action. Okay,
ஸோ இந்த மிஷின்ஸ் ஜென்ரலாக வந்துட்டு மெக்கானிக்கல் மீன்ஸில் பவர் கொடுப்பாங்க, இல்லை கெமிக்கல் தெர்மல் இதெல்லாத்துல எது மூலியமோ வேணாலும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஜென்ரல் மிஷினுக்கு எக்ஸாம்பிள். Simple machine is a device that simply transforms the direction or magnitude of a force. Okay, magnitude of a force. ஸோ இதில் தான் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு லிவரு, ஸ்க்ரூ ஜாக், புள்ளி எக்ஸெட்ரா எல்லாமே வந்துட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு மிஷின் அண்ட் சிம்பிள் மிஷினுக்கான டெஃபனிஷன். ஸோ சாதாரண ஒரு மிஷின்னா டிவைஸ் சிம்பிளி டிரான்ஸ்ஃபார்ம் அந்த டைரக்ஷன் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபோர்ஸை வந்துட்டு நம்ம கரெக்டாக இது பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. of a force to do a work ன்னு போட்டுங்க. இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. to do a work, to do a work. ஓகே, ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கு வந்துட்டு இது பண்ணுறாரு. ஓகே, டு டூ அ ஒர்க், அதுதான் வந்துட்டு சிம்பிள் மிஷின். ஓகே, எஃபர்ட். ஸோ எஃபர்ட் அப்படின்னு கேட்குறேன். எஃபர்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம பவர் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு எஃபர்ட். எஃபர்ட் அப்படின்னா வந்துட்டு இன்புட் ஃபோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம்ல, அதுதான். இப்போ நம்ம கரண்ட்டுக்கு வந்துட்டு இன்புட் வந்துட்டு கொடுப்போம், அவுட்புட் வெளியே வரும்ல. அந்த நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கு என்ன இன்புட் வந்துட்டு கொடுக்குறோம், அதாவது force applied to a machine to overcome the load. ஓகேங்களா. so it is the input force, it is the input force. ஓகேங்களா, it is the input force. ஸோ அதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நியூட்டன். ஓகேங்களா, நியூட்டன் இல்லைனா வந்துட்டு கிலோகிராம் ஃபோர்ஸ். ஓகே, ஆர். ஓகே, நியூட்டன் ஆர் கிலோகிராம் ஃபோர்ஸ். ஸோ இதை தான் வந்துட்டு பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நான் பவர்னா நம்ம கொடுக்கறது. ஓகேங்களா, நம்ம ஒரு பவரை வந்துட்டு கொடுப்போம் ஒரு மிஷின் ரன் ஆகுறதுக்கு. ஓகே, ஸோ இன்புட் நம்ம கொடுக்கறது. ஓகேங்களா, இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதான் வந்துட்டு எஃபர்ட், அதான் இன்புட் ஃபோர்ஸ். அந்த இன்புட் சாப்பாடு தான் வந்துட்டு எஃபர்ட். ஓகேங்களா, ஸோ அதோட அவுட்புட் தான் நம்ம இப்போ கிளாஸ் நடத்துறது, இப்போ நம்ம கவனிக்கிறது, வீடியோ பார்க்குறது, ஓடுறது, ஆடுறது எல்லாமே அந்த சாப்பாடு சாப்பிட்றதோட அவுட்புட் தான். ஓகேங்களா, ஸோ இன்புட் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது லோடு. ஓகே, லோடு அப்படின்னா வந்துட்டு resistance or force that the machine is intended to overcome. ஸோ அதாவது it is the output force, output force. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃபோர்ஸ் தட் அ மிஷின் இஸ் இன்டெண்டட் டு ஓவர் கம் அப்படின்னா அவுட்புட்டில் அது என்ன கொடுக்குதோ. ஓகேங்களா, அவுட்புட் ஃபோர்ஸாக வந்துட்டு என்ன கொடுக்குதோ அதுதான். ஓகேங்களா, அவுட்புட் ஃபோர்ஸாக வந்துட்டு அது என்ன கொடுக்குதோ அதுதான் வந்துட்டு லோடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இவ்வளோ லோடு கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அவுட்புட்டாக அந்த இது என்ன கொடுக்குதோ அதுதான் வந்துட்டு லோடு. ஓகேங்களா, இல்லைனா வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் ஓவர்கம் பை எஃபர்ட். ஓகேங்களா, ஃபோர்ஸ் ஓவர்கம் பை எஃபர்ட். ஸோ இதுதான் வந்துட்டு லோடு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் ஓவர்கம் பை எஃபர்ட். ஸோ இதை வந்துட்டு லோடு இல்லைனா வந்துட்டு வெயிட் அப்படின்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க.
ஸோ அவுட்புட் இதுதான் ஓகேங்களா, அவுட்புட் தான் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது வெயிட்டும்பாங்க. ஸோ இது எஃபர்ட்டை வந்துட்டு சம்டைம்ஸ் பவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா, பவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட யூனிட்டும் வந்துட்டு நியூட்டன் அதுதான் ஓகேங்களா, நியூட்டன். ஸோ இதோட யூனிட்டும் நியூட்டன் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியம். அடுத்தது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஓகேங்களா, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இல்லைனா எம்ஏ அப்படின்னு வந்துட்டு ஷார்ட் ஃபார்மாக வந்துட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் லோடு டு எஃபர்ட். ஓகேங்களா, இப்போ லோடு நம்ம பார்த்தோம்ல, லோடுக்கும் எஃபோர்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்துட்டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். இல்லைனா வந்துட்டு ரேஷியோ ஆஃப் அவுட்புட் ஃபோர்ஸ். அவுட்புட் ஃபோர்ஸ்னா என்ன, லோடு டு இன்புட் ஃபோர்ஸ். இன்புட் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு எஃபர்ட். இன்புட் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு எஃபர்ட். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இட் இண்டிகேட்ஸ் ஹவு மச் த machine multiplied the applied force. Machine multiplied the applied force. அதாவது கொடுத்துருக்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லோடு பை எஃபர்ட் அப்படின்னு இருக்கும். லோடு பை எஃபர்ட். ஸோ எஃபர்ட் தான் வந்துட்டு இன்புட் கொடுத்தது ஓகேங்களா, இன்புட் கொடுத்தது. இது அவுட்புட் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. அவுட்புட் டிவைடட் பை இன்புட்னு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வரும். அந்த பெர்சன்டேஜ் தான் இது வந்துட்டு 100%னா இப்போ இது 100%, ஏன்னா இன்புட் வந்துட்டு 100% வந்துட்டு கொடுத்துருப்போம். அப்போ அவுட்புட் வரும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் சொல்றாங்க ஹவு மச் த மிஷின் மல்டிப்ளைட் த அப்ளைடு ஃபோர்ஸ். நம்ம கொடுத்த ஃபோர்ஸை வந்துட்டு மிஷின் எவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ வந்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இது வச்சு வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எம்ஏ எம்ஏ இஸ் ஈக்குவல் டு load by effort. MA is equal to load by effort ஓகேங்களா, load by effort. ஸோ லோடை வந்துட்டு சம்டைம் அதான் டபிள்யூ வெயிட்னு சொல்லுவாங்க, எஃபர்ட்டை வந்துட்டு பி டபிள்யூ பை பி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஓகேங்களா. இதை சிம்பிளாக வந்துட்டு ஒரு நம்பரில் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு வேற என்னன்னா டைமென்ஷன்லெஸ். இதுக்கு டைமென்ஷன் இல்லை. ஏன் டைமென்ஷன்லெஸ்னா, ஸோ இதுவும் நியூட்டன் இதுவும் நியூட்டன் ரெண்டுமே வந்துட்டு அடிபட்டுரும் ஓகேங்களா, ரெண்டுமே வந்துட்டு அடிபட்டுரும். அதனால வந்துட்டு இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு வெலாசிட்டி ரேஷியோ. ஓகே, விஆர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம், வெலாசிட்டி ரேஷியோ. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் distance moved by effort to the distance moved by load in same time. அதே டைம்ல வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு மூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதாவது முதல்ல இன்புட் கொடுக்குறோம்ல, இன்புட் வந்துட்டு கொடுக்கறதுனால எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, அவுட்புட் வரும்போது என்ன டிஸ்டன்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுது
Okay. So VR is equal to, okay. So இதில் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்க இந்த கேப்பில், ஃபல்க்ரம் அப்படின்னு வந்துட்டு ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, ஃபல்க்ரம். ஓகேங்களா, ஃபல்க்ரம்னா வந்துட்டு மிஷினில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதை சுற்றி தான் வந்துட்டு அந்த மிஷின் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ கிணத்துல தண்ணி இறைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கிணத்து மேலே ஒரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளியில் வந்துட்டு சென்டர் பாயிண்ட், அதை சுற்றி தான் வந்துட்டு அந்த டோட்டல் செட்டப்பும் வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஃபல்க்ரம் அப்படிமோ, அந்த சென்டர் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் in the machine around which the machine rotates. Okay, around which the machine rotates. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்துடலாம். விஆர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எஃபர்ட் distance moved by load. ஓகேங்களா, distance moved by effort divided by distance moved by load. இதுதான் வந்துட்டு VR, velocity ratio. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு velocity ratio. ஓகேங்களா, இதுவும் வந்துட்டு டைமென்ஷன்லெஸ். ஓகே, ஸோ ஐடியல் மிஷின் ஒன்று கிடையாது. ஓகேங்களா, ஐடியல் மிஷினுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ என்ன அப்படின்னா ஐடியல் மிஷின் 100% எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எந்த லாஸுமே இருக்காது. ஸோ அங்கே வந்துட்டு எம்ஏ இஸ் ஈக்குவல் டு விஆர். ஓகேங்களா, இது வந்துட்டு 100% எஃபிஷியன்ட், 100% எஃபிஷியண்ட்டாக எந்த மிஷினுமே இருக்காது. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு ஐடியல் மிஷின். ஓகே, ஸோ இதே வந்துட்டு ரியல் மிஷின்ஸ்னு வச்சுக்கலாம். ரியல் மிஷின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ எம்ஏ இஸ் லெஸ் தென் விஆர். ஓகேங்களா, ரீசன் வந்துட்டு டியூ டு ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ரியல் மிஷின்ஸுக்கு எம்ஏ பெருசா விஆர் பெருசான்னு கேட்கலாம். எம்ஏ இஸ் லெஸ் தென் விஆர். ஸோ அடுத்தது தான் வந்துட்டு எஃபிஷியன்சி. நம்ம இதை இதிலே பார்த்துருப்போம், பவரில் வந்துட்டு பார்த்துருப்போம் எஃபிஷியன்சி அப்படின்னு. ஓகேங்களா, அதே மாதிரியே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னா வந்துட்டு ரேஷியோ ஆஃப் யூஸ்ஃபுல் ஒர்க் அவுட்புட் by a machine to the total work input to the machine. ஓகே, ஸோ இது வந்துட்டு பர்சன்டேஜில் தான் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இட் இண்டிகேட்ஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்புட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு, ஸோ இட் இண்டிகேட்ஸ் proportion of input energy converted into useful output work. ஸோ இன்புட்டில் வந்துட்டு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுத்து அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த அவுட்புட் ஒர்க் வந்துட்டு யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ எஃபிஷியன்சி வந்துட்டு அதுதான். எஃபிஷியன்சி வந்துட்டு இந்த என் இந்த மாதிரி சிம்பிளில் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒர்க் அவுட்புட் டிவைடட் பை ஒர்க் இன்புட் இன்ட்டு 100. ஓகேங்களா, இன்ட்டு 100%. ஸோ இல்லைனா இல்லை ஆர் எப்படி சொல்லுவாங்கன்னா பவர் அவுட்புட் divided by power input into 100%. Okay,
ஸோ இன்ட்டு 100 பர்சன்டேஜ். ஸோ இது வந்துட்டு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ எஃபிஷியன்சியில் வேறு வந்துட்டு இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். ரியல் மிஷின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார் ரியல் மிஷின்ஸ் ஸோ n இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஓகேங்களா? எஃபிஷியன்சி லெஸ் தென் 1ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா சம் எனர்ஜி வந்துட்டு ஆல்வேஸ் இந்த ஃப்ரிக்ஷன் ஹீட் அதனால் வந்துட்டு இதாயிரும். ஓகேங்களா? ஸோ ஃபார் ரியல் மிஷின்ஸ் எஃபிஷியன்சி இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த இந்த மூணுக்கும் அதாவது எம்ஏ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், விஆர் அண்ட் ரியல் இது. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா வந்துட்டு efficiency is equal to MA divided by VR percentage. ஓகேங்களா? ஸோ N is equal to MA divided by VR. ஓகேங்களா? MA divided by VR. ஸோ இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, இது ஒரு முக்கியமானது. ஸோ இதை வச்சு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். calculate MA VR and efficiency if a machine mass of 20 kg is lifted to a height of 5 meter by a force of 60 kg moving 15 meter. ஓகேங்களா? ஸோ இப்போ எம்ஏ இது கேட்குறாங்க. ஓகேங்களா? நல்லா வந்துட்டு நோட் பண்ணிங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு லோடு வந்துட்டு இங்கே சாரி இது 120 கேஜி லோடு. ஓகேங்களா? ஸோ லோடு வந்துட்டு 120 கேஜி. ஓகே, 120 கேஜி. ஸோ இந்த லோட்னால இஸ் லிஃப்டட் டு இந்த லோட்னால எவ்வளோ ஹைட் இதாக இருக்குன்னா 5 மீட்டர். ஓகேங்களா? 5 மீட்டர். இதுதான் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஸ்டன்ஸ் மூவ்டு பை லோடு. ஸோ அதுதான் வந்துட்டு 5 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபோர்ஸ் ஆஃப் 60 கேஜி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பவர். ஓகேங்களா? பவர் அதுதான் வந்துட்டு 60 கேஜி. ரைட்டா? நீங்கள் இன்புட் அவுட்புட்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா வராது. இன்புட் இவ்வளோ கொடுக்குறோம் அவுட்புட் வரும் அப்படின்னு வராது. ஸோ இதில் லோடு பவர்னு எடுக்கணும். ஓகேங்களா? லோடு பவர் இல்லைனா வெயிட் பவர் அப்படின்னு வந்துட்டு எடுக்கணும். மூவிங் 15 அது இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ஸோ 60 கேஜி. ஓகேங்களா? 60 கேஜி இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு 15 மீட்டர் மூவ் ஆகி தான் வந்துட்டு இந்த 120 கேஜியை 5 மீட்டருக்கு வந்துட்டு தூக்கி இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை பவர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு 15 மீட்டர். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு 15 மீட்டர். ரைட்டா? ஸோ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எம்ஏ கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்ன W டிவைடட் பை பி அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது W டிவைடட் பை பின்னா வந்துட்டு லோடு பை பவர். லோடு எவ்வளோ 120, பவர் 60. ஸோ இட் இஸ் 0.5 சாரி 2 0.5 2. ஓகேங்களா? 2 எம்ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ விஆர் என்ன ஃபார்முலா அடுத்தது பாருங்க. விஆர் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எஃபர்ட் இல்லைனா டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எஃபர்ட் ஆர் பவர் அப்படின்னு வச்சுக்கலாம். பவர். ஓகேங்களா? பவர். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை லோட் ஆர் வெயிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை லோட் எவ்வளோ 5 மீட்டர், இது 15 மீட்டர். ஓகேங்களா? 5 மீட்டர், இது 15 மீட்டர்.
ஸோ அப்போ VR is equal to distance moved by power divided by distance moved by load which is equal to 15 divided by 55. ஓகேங்களா பார்த்தீங்கன்னா 15 divided by 5. Okay, so which is equal to 3. Okay, which is equal to 3. So அப்போ efficiency n is equal to ma divided by VR into 100. So which is equal to 2 by 3 into 100. ஓகேங்களா 2 by 3 into 100. ஸோ 2 by 3 போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நியர்லி 66.66% வந்துட்டு வரும் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். Calculate the MA and efficiency. Okay, efficiency if effort applied is 300 kg, a load of 900 kg is lifted by a simple machine having VR வந்துட்டு கொடுத்துட்டான் 4. VR வந்துட்டு 4. ஓகே, ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு VR வந்துட்டு 4, வெலாசிட்டி ரேஷியோ வந்துட்டு 4. ஸோ லோடு எவ்வளோ 900. ஓகேங்களா 900 கேஜி. ஸோ அவனே கொடுத்துட்டான். எஃபர்ட் இல்லைனா பவர் அப்படி எது வேணுமோ வச்சுக்கலாம். 300 கேஜி. ஓகேங்களா 300 கேஜி ரைட்டா. ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கேட்குறாங்க. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்துட்டு லோட் பை எஃபர்ட். ஸோ 900 டிவைடட் பை 300. ஸோ போட்டிங்கன்னா வந்துட்டு 3ன்னு வரும். ஓகேங்களா 3. ஸோ அப்போ எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை VR, அதாவது MA டிவைடட் பை VRன்னு வருமா. MA divided by VR வந்துச்சுன்னா 3 divided by 4 into 100%. ஓகேங்களா. ஸோ which is equal to 75% அப்படின்னு வரும். ஓகேங்களா 75%. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்துட்டு இந்த யூனிட்டில் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது பேலன்ஸ் விட்டானா ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சிம்பிள் மிஷின், எஃபிஷியன்சி ஆஃப் மிஷின், இது எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஓகேப்பா, இதில் எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுற நாளைக்கு டெஸ்ட் எழுதிருங்க. ஓகே, தேங்க்யூ.